என்னோட ஒரு சாங்கான ஐடியா இப்படி தான் வந்துச்சு. 10th April 2022. ஆந்திரா பொண்ணு அழகான கண்ணு லிப்ஸ்டிக் போட்டு என்ன கொன்னு புட்டாலே. இப்போ இந்த ஐடியாவை தூக்கி தான் இந்த சாங்கை நான் மாத்தினேன். ஆந்திரா பொண்ணு கொண்டா கண்ணு லிப்ஸ்டிக்க போட்டு என்ன கொன்னு புட்டாலே. எத்திரில நின்னு லுக்கு புட்ட ஒண்ணு மெட்டராசு பையன கவுத்து புட்டாலே. பாக்குறா சிரிச்சு பேசுறா நெருங்கி கிட்ட போனா வெறுக்குறா கடுப்ப கிளப்புறா வெறுப்பு ஏத்துறா ஆனா செமையா இருக்குறா. யூட்ட சினுங்குறா ஸ்வீட்டா முன்னுங்குறா மனச வலைய கட்டி இழுக்குறா கொஞ்சம் கசக்குறா ரொம்ப கிசுக்குறா பையன காலி ஆக்குறா. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கேப்சர். தமிழ்ல இன்னும் பெட்டரா சாங்ஸ் எப்படி கம்போஸ் பண்ணும் ப்ரோ அப்படின்னா இந்த வீடியோ எக்ஸாக்ட்லி உங்களுக்கு தான். அப்படியே உட்காந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேப்சர். என்ன மேட்டர்னா ப்ரோ, மெலடி தான் எல்லாமே. மெலடி இஸ் எவ்ரிதிங். நீ உலகத்திலே இருக்கிற பெஸ்ட் ஆர்டிஸ்ட், பெஸ்ட் மியூசிஷியன்ஸ், பெஸ்ட் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி, பெஸ்ட் ஸ்டுடியோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாமே பண்ணி என்ன வேணா பண்ணலாம். ஆனா அந்த பேசிக் சாங்கோட மெலடி மொக்கையா இருந்துச்சுன்னா வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். அதுக்கப்புறம் என்ன ப்ரொடக்ஷன் உட்காந்து லைக் 10,000 ட்ராக் ஆட் பண்ணி அதில் அப்படியே மைன்யூட்டா ஒரு செகண்டையும் பிடிச்சி செதுக்குனாலும் ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு ஞாபகம் இருக்க போறது அந்த பேசிக் மெலடி தான். அது எப்படி அது அழகா சூப்பரா இருந்துச்சு, அவங்க மனசுல போய் உட்கார மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ரசிக்க போறாங்க. அது அந்த பேசிக் மெலடி சொதப்பிச்சுன்னா இன்னும் ஹை குவாலிட்டி ப்ரொடக்ஷனா இருந்தாலும் மேட்டரே ஆக போதில்லை. ஸோ மெலடி இஸ் கிங். அதை உங்க பிரெயின்குள்ள பக்காவை ஏற்றிக்கோங்க. ப்ரோ மெலடி அவ்வளோ முக்கியம்னா எப்படி ப்ரோ அதை கேப்சர் பண்றதுன்னா, எக்ஸாக்ட்லி இப்போ காட்டு நல்ல எக்ஸாம்பிள், வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப் இருக்குல்ல உங்க போன்ல, அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சென்டரா இருக்கணும் ஏதாவது. ஏன்னா யூஸ்வலி எனக்கு பர்சனலி, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, லைக் நிறைய கம்போசர்ஸ் நிறைய மாதிரி இது பண்ணுவாங்க. எனக்கு யூஸ்வலி நான் அப்படியே லைவ் வாழ்ந்துட்டு அப்படியே ஒரு ஹாப்பியா லைக் ஏதாவது லைக் சுத்திட்டு அப்படியே இருக்கும்போது தான் ரேண்டமா ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ஏதாவது லைக் நான் அப்படியே வைப் பண்ணிட்டு ஏதாவது பாடிட்டு அப்படியே ஒரு மியூசிக், அந்த மியூசிக் ஸ்பியர்ல நான் அப்படி சுத்திட்டு இருக்கும்போது ரேண்டமா ஒரு மெலடி அப்படியே வரும். அது வரும்போது என்ன பண்ணணும்னா இன்ஸ்டன்ட்லி கேப்சர் பண்ணிடணும். இன்ஸ்டன்ட்லி கேப்சர் பண்ணிட்டு என்ன அந்த வைப் பண்றோம், என்ன இப்போ நான் அந்த பீட் போடல அந்த மாதிரி அந்த பீட்டையும் ரஃபா போட்டு வச்சிடணும். ஏன்னா ஓகே இந்த மாதிரி தான் இந்த பாட்டை யோசிச்சோம் அப்படின்னு அதை கேப்சர் பண்றதுக்கு. ஓகேவா? அந்த ஐடியா அண்ட் அந்த பீட் அந்த அஃப்கோர்ஸ் லைக் மொக்கையா இருக்கும், கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கேவலமா இருக்கும், டசன்ட் மேட்டர். ஐடியாவை கேப்சர் பண்ணுமா இல்லையா, அதுதான் மேட்ரு. ஐடியாவை கேப்சர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போ ஸ்டுடியோல வந்து உட்காடுறோமோ இல்லை எப்போ நம்ம கிட்ட நம்மளோட கம்ப்யூட்டர் அண்ட் நம்மளோட மொத்த செட்டப் இருக்கோ அப்போ வந்து அந்த ஐடியாவை எடுத்து நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எப்படி அது ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி நம்ம பேசிக் ஐடியாவை எடுத்து அது ஒரு மாதிரி போகும், ஒரு டைரக்ஷன்ல போகும். அது மேட்டர் கிடையாது, அப்படிதான் சாங் வந்து இவால்வ் ஆகும். பட் எனக்கு பர்சனலி நான் கம்போசிங்னு உட்காந்துட்டு ஓகே இப்போ ஒரு பாட்டு கம்போஸ் பண்றோன்னு அப்படி உட்காந்தா எனக்கு ஒண்ணுமே வராது. எனக்கு வந்து நான் அது நேச்சுரலா எனக்கு வரணும். நான் அப்படியே அப்படி இருக்கும்போது அப்படி ஒன்று வரும், அதை அப்படியே நான் கேப்சர் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நான் ஓகே இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னும் போது என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பெரிய பேங்க் இருக்கும். ஸோ அந்த பேங்க் எடுத்து நான் ஸ்க்ரால் பண்ணேன் அப்படின்னா ஒன்றா கேட்டு பார்ப்பேன் அதில் எது அந்த நான் யோசிக்கிற ஃபீலுக்கு எது இருக்கு. இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆந்திரா பொண்ணு பாட்டு வந்து ஒரு காமெடி லவ் அண்ட் ஒரு ஃபன் டான்ஸ் நம்பர் மாதிரி இருக்குல்ல, ஒரு ஃபன் கேட்சி காமெடி லவ் சாங் மாதிரி, அந்த மாதிரி ஒரு வைப்ல வந்து அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்லி வந்துச்சு எனக்கு. ஓகேவா? ஸோ அதை வந்து எடுத்து அந்த ஒரு டான்ஸ் அந்த பெப்பி கேட்சி பீட் எப்படி இருக்கணும் அந்த இதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அந்த சாங் அப்படி ஆகணும். பட் இதுவே வந்து ஒரு வேற ஃபீல் அப்படி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெலடி ஏதாவது பாடி வச்சிருப்போம். எப்பயுமே வந்து ஒரே மாதிரி வராது, லைக் அஃப்கோர்ஸ் வேற மாதிரி வரும். நம்ம வேற ஏதாவது பாட்டு கேட்டு சுத்திட்டு இருக்கும்போது ஒரு சாஃப்டான ஒரு மெலடி வரலாம், இல்லாட்டி ஒரு ஃபயரா ஒரு பாட்டு கேட்டு ஜிம்லலாம் இருக்கும்போது ஒரு ஃபயராக ஒரு மெலடி வரலாம். டசன்ட் மேட்டர், என்ன நம்ம ட்ரை பண்றோமோ அதுக்கேற்ற மெலடியை பிக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சோன்னா சூப்பராக வரும். இதுதான் நான் பர்சனலி யூஸ் பண்ற ட்ரிக். நீங்க சில பேர் வேற மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா எப்படி பண்றீங்கன்னு சொல்லுங்க
கமெண்ட் செக்ஷனில் போடுங்க பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 2 வந்து சில டைம் வந்து பேங்க்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ நம்ம உட்காரமோ அதன் பேங்க்லேருந்து ஒன்று எடுத்து நம்ம போடுறது, அது வந்து ஒரு மெத்தட். சில டைம் என்ன ஆகும்னா அந்த சில டைம் எனக்கு அந்த மெலடி வந்து வந்த உடனே அது என் பிரெயின்குள்ளே இருக்கும் அப்படியே. சரி, யூஸ்வலி சில டைம் என்ன ஆகும்னா ஓகே யூஸ்வலி வந்து ஒரு மெலடி வரும், கேப்சர் பண்ணிடுவேன், கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்துடுவேன். ஓகே அப்படியே டே போக போக மறந்துடுவேன். அதுக்கப்புறம் எப்போ நான் ஓகே உட்காந்துட்டு ஓகே எதை பிக் பண்ணலான்னு யோசிக்கிறோம், அப்போ தான் ஆமாம் இல்லை இதை அன்றைக்கி பண்ணுவோம்ல அப்படின்னு இருக்கும். சில டைம் ஞாபகமே இருக்காது, எங்கே வந்துச்சு என்ன பண்ணிட்டு இருந்தது கூட ஞாபகம் இருக்காது, லைக் ரேண்டமாக ஒரு வாய்ஸ் கிளிப் மட்டும் இருக்கும். பட் சில மெலடி வந்து மறக்கவே மறக்காது, அப்படியே பிரெயின்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி மெலடி என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே அந்த சூட்டோட சூடாக இருக்கும்போது டக்குனு வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்து அது ஸ்ட்ரைட்டாக அந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுட்டு அந்த இனிஷியல் ஒரு ஃபர்ஸ்ட் 2 minutes சாங்கை ரெடி பண்ணி அந்த ஷார்ட் சாங்கை ரெடி பண்ணிட்டு அதை அப்படியே பவுன்ஸ் பண்ணி அது வந்து ஃபோனுக்குள்ளே போட்டு அது ஒரு கம்ப்ளீட்டட் சாங்கை கேட்கும் போது ஒரு ஃபீல் வரும்ல ப்ரோ. என் வாழ்க்கையிலே சில ஃபீல் தான் வந்து எனக்கு அந்த மாதிரி போகும். அப்படியே அதில் ஒரு முக்கியமான ஃபீல் வந்து யூஸ்வலி நான் ஒரு யூடியூபர், அதனால எனக்கு என்னோட இன்னொரு சேனல் நான் வீடியோ போட்டு வீடியோ பயங்கரமாக நல்லா பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஒரு பயங்கரமான ஃபீல் வரும், வா நல்லா பண்ணுதே அப்படின்ட்டு. வீடியோஸ் வைரல் ஆகும்போது அந்த ஃபீல் வரும். இன்னொன்று வந்து இது இன்னொன்று சொல்ல முடியாத ஒரு ஃபீல், அது மைண்டில் இருந்த ஒரு ரேண்டம் ஐடியா வந்து டக்குன்னு நம்ம ஒரு சாங்காக முடிச்சு அதை கேட்கும் போது வா இது லைக் ஒரு ரேண்டம் ஐடியாவாக இந்த இதை வந்து இன்னைக்கு ஒரு சாங்காக கேட்டுருக்கேன். அந்த ஃபீல் வந்து ரொம்பவே எனக்கு நான் ரொம்ப ரசித்து கேட்பேன் அந்த மாதிரி இது. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மெலடி உட்காந்துருச்சு பிரெயின்லேருந்து போக மாட்டேன் அப்படின்னா அதை உடனே எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் 2 minute வெர்ஷனை ரெடி பண்ணி டக்குன்னு அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் வேர்ஸ் வந்துடும். ஸோ நம்ம ஊரில் வந்து அது பல்லவின்னு சொல்லுவோம்ல, அந்த இனிஷியல் பல்லவி அந்த இனிஷியல் வேர்ஸ் நான் வேர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அந்த இனிஷியல் வேர்ஸ் வந்து அந்த ஐடியா வந்துடும். பட் அகைன் அந்த மிட் வேர்ஸ் இருக்குல்ல, நம்ம ஊரில் சரணம்னு சொல்லுவாங்க, அது வந்து இருக்காது. லைக் ஜஸ்ட் அந்த இனிஷியல் மேபி அந்த ஸ்டார்டிங் வேர்ஸ் அண்ட் அந்த ப்ரீ கோரஸ் அண்ட் கோரஸ் அது மட்டும் லைட்டாக வந்துடும். பட் அதுக்கப்புறம் எதுவுமே ஆகாது. அது கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா எனக்கு சில டைம் வந்து அந்த ஜோனில் இருக்கணும். பட் அந்த ஜோனுக்கு போகணும்னா எனக்கு அந்த பாட்டை நான் கேட்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே எப்படி அந்த பாட்டு இருக்குன்னு கேட்டால் தான் எனக்கு எப்படி அதை ஓகே அகெயின் நான் ப்ரொஃபஷனல் கம்போசர்லாம் கிடையாது. ஓகே நான் ப்ரொஃபஷனல் மூவிஸ்க்கு பண்ணுற கம்போசர்ஸ்லாம் அவங்களோட சிஸ்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேபி அவங்க உட்கார்ந்த உடனே டக்குன்னு விரல் தூக்கி வச்சோடனே வருமோ வேணுமோ எனக்கு தெரியல. எனக்கு சில டைம் வந்து அதை கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்துடும், அதுக்கப்புறம் திடீர்னு மிட் செக்ஷன் வந்து ஓகே அதை கேட்டு அந்த சாங் ஜோன்ல இருக்கும்போது டக்குன்னு ஒரு மிட் செக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி உடனே வந்து அந்த சாங் கம்ப்ளீட்லி முடிக்கணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 minute வெர்ஷன் இல்லை ஒரு 1.5 minute வெர்ஷன் எடுத்து நம்ம அப்படி கேட்டால் நமக்கு அப்படியே அந்த கம்போசிங் ஃபயர் வந்து நமக்கு அப்படியே சூப்பர் சார்ஜாக இந்த இன்னும் பயங்கரமான ஐடியாஸ்லாம் நமக்கு வரும். ஸோ that's what I would recommend. Develop the song as soon as possible. நம்ம ஸ்மால் லெவல் கம்போசர்ஸ்க்கு நான் பேசிக்கலி எனக்கு இருந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா எனக்கு அது என்னன்னா நான் வந்து 2007-8 வந்து நான் சின்ன ஸ்கூல் படிக்கிற சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் கீபோர்டில் லைட்டாக கம்போஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். 2011-12 தான் நான் ஆக்சுவலி FL ஸ்டுடியோ அப்படின்னு ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், கம்ப்யூட்டரில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை கண்டுபிடிச்சி அதில் லைட்டாக பீட்லாம் போட்டு ஒரு பாட்டு பண்ணி அப்போ தான் 2012 தான் ஆக்சுவலி நான் கொஞ்சம் போட்டு கேட்குற சாங் லெவலுக்கு போனதும் 2012 தான். அதுக்கப்புறம் 2014 தான் நான் மேக் புக் வாங்கினேன் ஃபர்ஸ்ட். அதுலேருந்து தான் எனக்கு என் ஜேர்னி ஆரம்பிச்சது. 2015 வந்து நான் A.R. ரஹ்மானோட KM மியூசிக் கன்சர்வேட்டரியில் போய் ஆடியோ இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ pretty much 2015 to 2018 தான் வந்து என்னோட பீக் மியூசிக் ப்ரொடக்ஷன் இதுவாக இருந்துச்சு. 2018 அதுக்கப்புறம் மியூசிக் செட் ஆகல. ஸோ ஐ ட்ராப்ட் மியூசிக் அண்ட் ஐ கேம் டு ஆஸ்திரேலியா. ஸோ இப்போ நான் கரண்ட்லி ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கேன். ஸோ 2018 ஸோ மியூசிக்கை விட்டு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு இப்போ. பட் அகெயின் எனக்கு வந்து அந்த மியூசிக்கோட ஆசை உள்ளுக்குள்ளே இருக்குது. எப்பயாவது அது ஒரு ஹாபியாக திருப்பி பிக்கப் பண்ணிட்டு அதை லைட்டாக லைக் என்னோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சாங்ஸ்லாம் பண்ணி சும்மா யூடியூப்ல போட்டு விடலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருக்கேன். பட் இன்னும் எதுவுமே பண்ணல அதுக்கு. பட் அஃப்கோர்ஸ் அந்த இதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. லாஜிக்கில் இன்னும் எப்படி ப்ரோக்ராம் பண்ணோம் அதில் ப்ரோ ஏதோ மியூசிக் எனக்குள்ள என் மியூசிக் என் பிளட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த இதெல்லாம் எனக்கு இன்னும் மறக்கல. இன்னும் அந்த கம்போசிங் ட்ரிக்ஸ்லாம் எனக்குள்ளே இருக்குது. பட் நான் என்னோட மெயின் திங்ஸ் எல்லாம் நான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாபீஸ்க்கு எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் அதில் இறங்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். பட் இப்போதைக்கு வந்து இந்த வீடியோ வந்து பண்ணால் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அவன் என்ன சொல்லிட்டு இருந்தேன், லிமிடேஷன்ஸ் நமக்கு pretty much எனக்கு என்ன லிமிடேஷனாக இருக்கும் அப்படின்னா லைக் உள்ளே இருக்கிற அந்த சாம்பிள்ஸ் அந்த சவுண்ட்ஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்கும். திடீர்னு ஒரு தப்லா சவுண்ட் வேணும், இல்லாட்டி ஒரு
ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இந்தியன் பெர்கஷன் இதுனா போய் யாரையாவது ஹையர் பண்ணி அவங்களுக்கு பே பண்ற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்காது. அதுக்கப்புறம் வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்கள கூப்பிடலாம். பட் அகைன் அவங்க டைம் டேபிள் வேற மாதிரி இருக்கும், லைக் அதை ஷெட்யூல் பண்ணுவோம். எனக்கு அந்த பிரச்சனை நிறைய இருந்துச்சு. லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்றது அது அகைன் ஒரு கடுப்பு. லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஒரு ஸ்டுடியோ இருக்கணும். ஏன் ஹோம் ஸ்டுடியோவில் வந்து இந்த மாதிரி அப்போ 2015 வாங்கின மைக் தான் எல்லாமே, இந்த மொத்த செட்டப்பும் அப்போ கிரியேட் பண்ணது தான். அண்ட் இப்போ நான் அதை யூஸ் பண்ணுறது கூட இல்லை. திஸ் இஸ் பெட்டர். ஏன்னா என் கை அசிச்சு நான் இன்னும் பயங்கர ஃப்ரீயாக பேசலாம். ஸோ அதை ஐம் நாட் யூசிங் தட் எனிமோர். ஸோ என்ன மேட்டர்னா அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கும். பட் ஸோ பிரிட்டி மச் பாப் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் ட்ராக்ஸ் மட்டும்தான் என்னால் கிரியேட் பண்ண முடிஞ்சாச்சு. இல்லாட்டி இந்த தப்லா உள்ளே இருக்கிற சாம்பிள்ஸே எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அது அகைன் அவ்வளோ நல்ல சவுண்ட் ஆகாது. நான் எதிர்பார்க்குற எக்ஸாக்ட் இதை சில டைம் கொண்டு வர முடியாது. ஸோ அந்த பிரச்சனைலாம் இருக்கும். பட் அகைன் அந்த லிமிடேஷன்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். பட் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நெட்வொர்க் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். டேலண்டட் ஆர்டிஸ்டோடலாம் ஒர்க் பண்ணி அவங்கள ரெக்கார்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட அந்த ஆக்சுவல் ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸை கேப்சர் பண்ணுறதுல அதோட மேஜிக்கே தனி ப்ரோ. லைக் ஆக்சுவலி ஒரு நல்ல கிட்டாரிஸ்ட்டை பிடிச்சி உட்கார வச்சு அவங்க அப்படியே அந்த விளையாடுறது இருக்குல்ல, அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த இன்னொரு லிமிடேஷன் வந்து லிரிக்ஸ். என்னோட நிறைய பாட்டு நான் கிட்டத்தட்ட ஆக்சுவலி ஸ்பாட்டிஃபைல போய் பிரதீப் வின்சென்ட் அப்படின்னு என்னோட பேரை தேடினீங்கன்னா 5 பாட்டு ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது 5 பாட்டுக்குமே வந்து கிட்டத்தட்ட 5 பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் 3 பாட்டுக்கும் என்னமோ நான் தான் லிரிக்ஸ் எழுதினேன். ஸோ என்னோட பெரிய லிமிடேஷன் வந்து லிரிக்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலி நான் கம்போஸ் பண்ணிடுவேன், வெறும் அந்த நானு இருக்கும், லிரிக்ஸ் இருக்காது. லிரிக்ஸ் எனக்கு எழுத வராது. பட் ஏன் அது எல்லாமே ஒரு இதுதான். என்னால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா லைக் ஒரு ஃபன்னியாக காமெடியாக நம்ம பேசுகிற தமிழில் லிரிக்ஸ் எழுத முடியும். இப்போ நான் அந்த ஆந்திர பொண்ணுக்குலாம் எழுதுறேன்ல அந்த மாதிரி என்னால் எழுத முடியும். பட் எனக்கு இந்த ப்ராப்பர் வைரமுத்து தமிழ் எனக்கு எழுத தெரியாது. லைக் எழுதுவேன், ஆனால் எப்படி சொல்கிறது, ஐம் ஜஸ்ட் லிமிட்டட் வித் மை தமிழ் vocabulary. ஸோ ஏன் இன்னும் அந்த பயங்கரமான தமிழ் வேர்ட்ஸ்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறது, தட்ஸ் ஹவ் இட் இஸ். பட் இந்த காமெடி நார்மல் பேசுகிற தமிழில் நீங்கள் செஞ்சுட்டாலே அப்புறம் டானு அந்த மாதிரி சாங்ஸ்லாம் என்னால் எழுத முடியும். பட் அகேன் that's what it is. ஸோ நிறைய சாங்ஸ் வந்து முடிக்காமலே அப்படியே நான் என் ஹார்ட் டிரைவ் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 சாங்ஸ் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் என்னோட ஹார்ட் டிஸ்க்ல இன்னும் உட்காந்துட்டு இருக்கு. அந்த சாங்லாம் லைக் 2012 2018 2020 வரைக்கும் பண்ண சாங்ஸ் தான். சில சாங்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகி இன்னும் நான் ரிலீஸே பண்ணல. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது. ஸோ பாயிண்ட் நம்பர் 3 வந்து பப்ளிஷ். மேட்டர்னா என்ன மாதிரி இருக்காதீங்க, தயவு செய்து ஜஸ்ட் ஃபினிஷ் த சாங், கெட் இன் டு த ஹேபிட் ஆஃப் ஃபினிஷிங் த சாங் அண்ட் பப்ளிஷிங் இட். ஒரு சாங் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நான் சொன்ன அந்த 2 minute வெர்ஷன் 2.5 minute வெர்ஷன் ரெடி பண்ணாலும் நடுவில் சரணம்லாம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கெட் இட் அவுட். ஜஸ்ட் அந்த 2.5 minute வெர்ஷனை முடிச்சு ஜஸ்ட் யூடியூப்ல பப்ளிஷ்னா லைக் இந்த சோனி மியூசிக்ல போயிட்டு மியூசிக் வீடியோ பண்ணி அந்த மாதிரி தயவு செய்து இருக்காதீங்க. இந்த பயங்கரமா நான் அதே மாதிரி தான் இருந்தேன். அதே மாதிரி இருந்ததுனால தான் எங்கேயும் போகாமல் போச்சு மியூசிக் கரியர். மியூசிக் முடிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் கெட் இட் அவுட், யூடியூப்ல போட்டு விட்ருங்க. தட்ஸ் இட். சும்மா இந்த மாதிரி ஒரு சாங்கை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணி விட்டு சும்மா உங்கள் ஸ்டுடியோவில் நீங்கள் கம்போஸ் பண்ணி ஆக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக் வீடியோ சும்மா ஒரு செட்டப் எடுத்து நியூ சாங் இல்லை லைக் வாட் எவர் இட் இஸ் லைக் உங்கள் சாங் டைட்டில் போட்டு ஜஸ்ட் அப்லோட் இன்டு யூடியூப். ஏன்னா யூடியூப்ல போட்டுவிட்டீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேன் பேஸ் மாதிரி கிரியேட் ஆகும். மக்கள் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, ஃபீட்பேக் கிடைக்கும். மக்களுக்கு எது பிடிக்கலன்னு உங்களுக்கு ஒரு இது வரும்ல. ஸோ அந்த இது நம்ம போடாமலே உள்ளே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் ஆப்பதில்லை. ஜஸ்ட் மேக் அ சாங், ஃபினிஷ் இட், பப்ளிஷ் இட். எனக்கு தெரிஞ்சு வீக்லி ஒரு சாங் முடிச்சு பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேடன்ஸ்ல போனீங்கன்னா இப்போ இருக்கிறத விட 10 times 100 times பெட்டர் ஆகிடும். ஜஸ்ட் வீக்லி ஒரு சாங் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க வீக்லி ஒரு சாங் யூடியூப்ல ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு இறங்குனீங்கன்னா யூல் பிகம் 100 times better. ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. இன்னொரு மேட்டர் என்னன்னா ரொம்ப அட்டாச் ஆகிடும் சாங்ஸ்குள்ள. நான் ஞாபகம் இருக்கு எனக்கு 2015 16 17 18 நான் பண்ண சாங்ஸோட அப்படியே நான் உலகத்திலே அப்படியே இதுதான் பெஸ்ட் சாங்கு, இது அப்படியே தமிழ் சினிமாவில் வந்தால் இது அப்படியே தமிழ் சினிமாவை புரட்டி போட்டு அப்படியே எல்லாரும் இதை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போச்சு நார்மல் சாங் அவ்வளோதான். இப்போ நான் போய் அந்த சாங்லாம் கேட்டு பார்க்குறேன், நல்லா தான் இருக்கு. இட்ஸ் அ குட் சாங். லைக் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ குட் சாங். பட் லைக் வைரல் ஹிட் ஆகிட்டு லைக் அரபிக் குத்து மாதிரி மெகா வைரல் இல்லை. இன்னும் இட்ஸ் நார்மல் சாங். ஓகேவா? ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் ஆவரேஜ் படத்தில் இருந்தால் ஒரு ஆவரேஜ் நார்மல் சாங்காக இருக்கும், அவ்வளோதான். டசன்ட் மேட்டர். லைக் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ ஏன்னா என்னோட சின்ன லைக் யோசிச்சு பாருங்க, அப்போ 10 years யங்கர். அப்போ என்னோட அந்த சின்ன பிரெயினுக்கு வந்து அவ்வளோதான் தெரிஞ்சு நம்ம சாங் பண்ணோம், இதுதான் உங்களுக்கு பயங்கரமான சாங், இது பயங்கரமா ஹிட் ஆக போகுது. நோ, டசன்ட் மேட்டர் ப்ரோ. அது மொக்க சாங், மோஸ்ட் ப்ராப்ளி மொக்க சாங். ஜஸ்ட் கெட் இட் அவுட். ஒரு சாங் முடிங்க,
யோசிங்க, ஜஸ்ட் கெட் இட். ஒரு சாங் வந்து இந்த சாங் தூக்கி போடு, நெக்ஸ்ட் சாங் இன்னொன்று பண்ணு அப்படி போயிட்டே இருந்தோம்னா அது அப்போதான் அந்த ப்ராக்டிஸ் வரும். அப்போதான் அந்த சாங் கம்போசிங் ஒரு ப்ரெஷர் இருக்கு, தொடர்ந்து பேக் டு பேக் சாங்ஸ் கம்போஸ் பண்ணால் அப்போதான் அது வரும். இல்லாட்டி நம்ம உட்காந்து ஒரு சாங்ல அப்படியே 1.5 வருஷம் ஒரு சாங் பண்றது வேலைக்கு ஆகுது. ஜஸ்ட் கெட் இட் அவுட். சாங் பண்ணுங்க, ப்ரோக்ராம் பண்ணு, முடி, பவுன்ஸ் இட், கெட் இட் அவுட், நெக்ஸ்ட் சாங், நெக்ஸ்ட் அப்பதான் ப்ராக்டிஸ் வரும். மெயின் பாயிண்ட் இதுல இருந்து டேக் அவே என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அவாய்ட் பெர்ஃபெக்ஷனிசம் அட் ஆல் காஸ்ட். இதுதான் என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனல் நான் எப்பயுமே சொல்லுவேன், மியூசிக் சேனல்லையும் அதே சொல்றேன். ப்ராக்ரஸ் இஸ் பெட்டர் தென் பெர்ஃபெக்ஷனிசம். ஸோ ப்ராக்ரஸ்னா ஜஸ்ட் மேக் பெட்டர் சாங்ஸ் இஸ் பெட்டர் தென் பெர்ஃபெக்ஷன். உட்காந்து ஒரு சாங் அப்படியே இது டசன்ட் மேட்டர் ப்ரோ, ஜஸ்ட் மேக் த சாங், ஐடியா விடு, ஜஸ்ட் ப்ரோக்ராம் இட், ஒரு டக்குன்னு ஒரு மைக்ரோஃபோன், ஜஸ்ட் சிங் இட், லைக் பிகம் அ சிங்கர், அவ்வளவுதான். ஜஸ்ட் பிகம் அ சிங்கர், பிகம் அ லிரிசிஸ்ட். யாரும் ஹெல்ப் பண்ண போறதில்ல. யூ ஹேவ் டு டூ எவ்ரிதிங். ஜஸ்ட் டூ இட், மேக் த சாங், கெட் இட் அவுட். ஒரு ரஃப் மியூசிக் வீடியோ உங்க ஹோம் ஸ்டுடியோக்குள்ளேயே ஒன்று ஜஸ்ட் ரஃபாக ஷூட் பண்ற மாதிரி, சாங் மேக் பண்ண மாதிரி பண்ணுங்க. ஜஸ்ட் கெட் இட் அவுட் எவ்ரி சிங்கிள் வீக். போட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓவர் டைம் உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் பில்டப் ஆகும். இது ப்ரோ இவ்வளோ சொல்றீங்க, நீங்க ஏன் ப்ரோ பண்ணல அப்படின்னா, அப்போ இந்த அறிவு கிடையாது. 2015 இந்த அறிவு இல்லை எனக்கு. யாரும் இந்த மாதிரி வீடியோ போடல, இந்த மாதிரி பண்ணா பெட்டர் ஆயிடலாம் அப்படின்ட்டு யாரும் சொல்லலை எனக்கு. அண்ட் அப்போ ஒரு மொக்க 2012 மேக்புக் வச்சிருந்தேன், அதில் வீடியோ எடிட் பண்ண முடியாது. அப்போ என் மைண்ட் செட்டே வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ எப்படின்னா அப்படியே பயங்கரமான ஃபேன்சி கேமரா வச்சு ஷூட் பண்ணி, லைக் நான் மியூசிக் கம்போசர், நான் எல்லாம் எடிட் பண்ண மாட்டேன். அப்போ லைக் வேற யாராவது எடிட்டர் வச்சு தான் எடிட் லைக் அப்போ யாரும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை ப்ரோ. இப்போ ஒரு பேசிக் லெவல் கம்போசராக இருந்து ஆக்சுவல் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும், இல்லை ஒரு பெரிய நேம் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, யூ ஹேவ் தி கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. யூடியூப் இருக்கு, ஒரு பயங்கரமான ஆடியன்ஸ் பில்ட் பண்ணலாம். அண்ட் ஜஸ்ட் இமேஜின், லைக் ஒரு வருஷத்துக்கு 52 சாங்ஸ் இறக்குறீங்கன்னு வச்சுப்போமே, ஒரு சாங் ஷார்ட்ஸ் இல்லை ரீல்ஸ்ல கிளிக் ஆயிடுச்சு, மக்கள்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தட்ஸ் ஆல் யூ நீட் மேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேர் ஆட்டோமேட்டிக்கலி வெளியே போயிடும். ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் அண்ட் டார்கெட் எவ்வளவு இருக்குன்னு மட்டும் பாருங்க. லைக் அவ்வளோ சாங்ஸ் இருக்கணும், லைக் இறக்கிட்டே இருங்க. அப்பதான் நீங்களும் பெட்டர் ஆவீங்க. உங்களுக்கு ஒரு சாங் தப்பி தவறி வைரல் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துக்கீங்க. அந்த வாய்ப்பு நீங்க அந்த ஷார்ட் எடுக்கவே இல்லை அப்படின்னா அந்த வாய்ப்பு வரவே வராது. ஸோ ஜஸ்ட் மேக் அ சாங், கெட் இட் அவுட், forget about perfectionism, just make progress. Number 4 experiment. இந்த பாயிண்ட்ல என்ன, just try different genres. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல நிறைய மெலடி கேட்டு வந்திருப்போம். ஸோ நமக்கு வர்றது எல்லாமே மெலடியா வரும். ஜஸ்ட் ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். வேற ஜான்ரல் எப்படி பண்ணலாம். ஒரு லைக் ஃபயர் பாட்டு, ஒரு அனிருத் மாதிரி எப்படி சொல்றது, அந்த வெறி எதிர அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சாங், அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் எப்படி பண்றது. ஹீரோ பில்டப் சாங் வேற மாதிரி ஒரு சாங், ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் எப்படி பண்ணுவோம். சரி ஓகே, ஒரு லவ் மெலடினா அப்படி இருக்கும். ஓகே, ஒரு டான்ஸ் நம்பர்னா அப்படி இருக்கும். ஒரு கேட்சி மெலடினா அப்படி இருக்கும். ஒரு கேட்சி லவ் சாங் எப்படி இருக்கும். ஒரு லவ் மெலடி சாங் எப்படி இருக்கும். அந்த மாதிரி லைக் வேற இது ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த ஜான்ரை எடுத்து அது கூட ஃபியூஸ் பண்ண எப்படி இருக்கும், புரியுதா? இப்போ அரபிக் ஸ்டைல் எடுத்து ஒரு தமிழ்நாடு குத்து சாங்கோட, அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்டா யோசிக்கணும். யூ ஹேவ் டு லைக் திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். சம்மந்தமே ஓகே, ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் டியூன் எடுத்து ஒரு தமிழ்நாட்டு குத்தோட ஃபியூஸ் பண்ண, அந்த மாதிரி ஏதாவது கிரேசியா யோசிக்கணும். that's how you become better, you know. ஏதாவது ஃபியூஸ் பண்ணும், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான சவுண்ட் கிடைக்கும். காவாலா பாட்டு அந்த ஆப்பிரிக்கன் ஃப்ளூட் அண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டைல் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இது எடுத்திருப்பாங்க. அது தூக்கிட்டு ஒரு தமிழ் ஐட்டம் சாங் இந்த மாதிரி ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்ல அந்த மாதிரி எடுத்து பண்றாங்க. அகைன் அது ஒர்க் அவுட் ஆகுது, மக்கள் ரசிக்கிறாங்க, அந்த பாட்டு வைரல் ஆகுது. that's how you make better songs. புது சவுண்ட்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஏதாவது எங்கேருந்து பிடிச்சி எதுக்குள்ள நுழைக்கலாம் அப்படின்னு ஏதாவது பண்ணி ஒரு குழப்பி ஒன்று பண்ணி விட்டுருணும் புதுசா. அது எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுலாம் தெரியாது. ஆனா மக்களுக்கு பிடிக்குதா, அதுதான் மேட்ரு. என்ன வேணா நம்ம கலந்து என்ன வேணா பீலா விடலாம், மக்களுக்கு பிடிக்குதா, மக்கள் ரசிக்கிறாங்களா, அவ்வளவுதான். அண்ட் கான்ஸ்டன்ட்லி ஜஸ்ட் ட்ரிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உட்காந்து கேளுங்க, சாங்ஸ் நிறைய கேளுங்க. கேட்டுட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் நம்ம ஜஸ்ட் ஸ்பாயில்ட். ஏன்னா எந்த சாங் கேட்டாலும் ஓகே என்ன யூஸ் பண்றாங்க. எனக்கு இப்போ சாங் ஒழுங்காவே ஓகே, முன்னாடி அந்த அநியாயத்துக்கு பைத்தியமா இருந்தேன். லைக் 2022 வரைக்குமே கொஞ்சம் அந்த மாதிரி தான். அந்த எது கேட்டாலும் ஓகே என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு, ஏன்னா மியூசிக் விட்டு 7 வருஷம் ஆச்சுல. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இப்போ சாங்னா வெறும் சாங் கேட்டு ஒரு நார்மல் பர்சன் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். பட் முன்னாடிலாம் ஆஃபே ஆகாது அந்த பிரெயின். எப்பயுமே ஓகே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ட்ரிக், அது என்ன சவுண்ட், அது என்ன ஸ்னார், அது என்ன ஈக்குவல் எதை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே பயங்கரமா இப்பயும் நோட்டீஸ் பண்ணும். பட் ஆக்டிவ்லி இப்போ நோட்டீஸ் பண்ண ட்ரை பண்ண நோட்டீஸ் பண்ணேன். பட் முன்னாடி அதை ஆஃபே பண்ண முடியாது. எல்லா பாட்டுக்கும் நோட்டீஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஆக்டிவ்லி நோட்டீஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. ஹிட் சாங்ஸ்ல என்ன ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க, அதை தூக்கி எப்படி அப்ளை பண்ணலாம்னு யோசிங்க. ஸோ அகைன் நீங்க ஒன்று யோசிச்சு உங்களுக்கு பிடிச்ச சாங் தான் நீங்க பண்ணணும்னு நினைச்சு வச்சிருக்கோம், அது கிடையாது. யூஸ்வலி மக்களுக்கு வேற பிடிக்கும். லைக் உங்களுக்கு அப்படியே மெலடி புடிச்சிட்டு அப்படியே எப்பயுமே அப்படியே பச்சை நிறமே மாதிரி ஒரு சாங் தான் பண்ணா வேலைக்கு ஆகுது. மக்களுக்கு சில டைம் காவாலா பிடிக்கும், மக்களுக்கு சில டைம் மோனிகா பிடிக்கும்.
புரியுதா? அந்த மாதிரி மக்கள் என்ன வைப்ல இருக்காங்க, என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, எது மக்கள் ரசிக்க, அதை கேட்ச் பண்ணிட்டு அந்த ஸ்டைலுக்கு நீங்க அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் உங்களால கீப் அப் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் another tip and trick. இன்னொன்று வந்து யூனிக் சவுண்ட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் வந்து பேட் கை அப்படின்னு ஒரு சாங் இருக்கு பில்லி ஐலிஷோடது. அதுல வந்து அந்த அந்த காப்பி ரைட் ஆகிட போகுது, அந்த இது வரும்ல, அது வரும்போது பின்னாடி ஒரு டக்க 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 டக்குன்னு ஒரு ஹை ஹேட்ஸ் போகும்ல. அந்த ஹை ஹேட் சவுண்ட் வந்து ஆக்சுவலி இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு பட்டன் அமுக்கணும் அந்த சிக்னல் வரதுக்கு. அப்போ அதை அமுக்கும் போது டட்ட 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 டட்டுன்னு ஒரு 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 இது வரும், அதில் ஒரு சவுண்ட் வரும். அதை லிட்டரலி பில்லி ஐலிஷ் வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா, இது சூப்பராக இருக்குது இந்த சவுண்ட் அப்படின்ட்டு. ஃபோன் ரெக்கார்ட் பண்ணி அவங்க அண்ணன் காமிட்ட உடனே அதை தூக்கி பேட் கைக்குள்ளே டக்குன்னு போட்டாங்க. அது ஸோ எப்படி ரியல் லைஃப் சவுண்டை எடுத்து ஒரு மேஜர் ஹிட் சாங்குள்ள லைக் நுழைச்சிருக்காங்க. அது ஆக்சுவல் லைக் அவ்வளோ யூனிக்கான ஒரு சவுண்ட்ஸ்கேப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி யூனிக்காக என்ன சவுண்ட்ஸ் எடுத்து உங்கள் லைஃப்பில் அப்படியே நோட் பண்ணுங்க. எங்கே ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் வருது அதை அதே சொன்ன மாதிரி கேப்சர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது தூக்கி சாம்பிள் பண்ணி சாங்குள்ள நுழைச்சிடலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் வரும். லைக் யூஸ்வலி சவுண்டிங் மக்கள் அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, பட் அவங்களால சென்ஸ் பண்ண முடியும், அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓகே இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி அவங்க சொல்ல தெரியாது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. பட் ஏதோ எப்படி சொல்றது, ஒரு படம் பார்த்து முடிச்சுட்டு இந்த படம் இல்லை ஏதோ மொக்கையா இருக்கு, என்ன மொக்கையா இருக்குன்னா சொல்ல தெரியாது அவங்களுக்கு, ஏதோ ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும், ஆனால் எக்ஸாக்ட்லி சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு கம் அப் வித் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ், ஆக்டிவ்லி லேர்ன் பண்ணுங்க. மற்ற ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க உட்காந்து யூடியூப்ல பாருங்க, நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கு, நிறைய பிரேக் டவுன் இருக்கு, அவங்க ஹிட் சாங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து ட்ரை டு லேர்ன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் திங்ஸ். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் நம்பர் 5 டு மேக் பெட்டர் சாங்ஸ் இன் தமிழ் வந்து ஜஸ்ட் ஃபெயில் மேன், ஜஸ்ட் ஃபெயில். ஏன்னா ஜஸ்ட் டூ 100, 200, 500 songs, just do 1000 songs, do fail again and again. இது சூப்பரான எட் ஷீரனோட ஒரு இன்டர்வியூல எங்கேயோ ஏதோ ஒரு இன்டர்வியூ யூடியூப்ல தான் பார்த்தேன் ஆப்வியஸ்லி. அதுல இருந்து என்ன ஒரு ஸ்கூல் அவர் படிச்ச ஸ்கூலுக்கு போயிருப்பாரு. அவர் அங்க போய் அந்த கிட்ஸ் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு பைப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன வரும், அந்த மட், அந்த இது, அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். அதெல்லாம் போனதுக்கப்புறம் அப்போ தான் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் புஷ்ஷுன்னு வர ஆரம்பிக்கும்ல. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம கம்போஸ் பண்ணும்போது எல்லாம் மொக்க பாட்டாக தான் வரும். ஸ்கேலில் நமக்கு பாட வராது, எது ட்ரை பண்ணாலும் கேவலமாக இருக்கும், டியூன் நல்லாவே இருக்காது. டசன்ட் மேட்டர், அது பண்ணி ஃபினிஷ் இட், போஸ்ட் நெக்ஸ்ட் ஃபெயில் ஆகிட்டே இருக்கணும். ஃபெயிலியர் இஸ் குட், ஏன்னா அப்படி தான் பெட்டர் ஆக முடியும். கரெக்டா? ஸோ அந்த அழுக்கு அந்த இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வர்றதுக்கு டைம் ஆகும். அந்த சில பேருக்கு அந்த ஃப்ரெஷ் வாட்டர் மேபி ரஹ்மான், இளையராஜா, ஹாரிஸ், யுவன் மாதிரி லைக் ரொம்ப டேலண்டடான ஆளாக இருந்தால் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து சீக்கிரமாக வந்துடும். நம்மள மாதிரி ஆவரேஜ் ஆளுங்களுக்குலாம் கொஞ்சம் லேட்டாக வரும். மேபி அவங்களுக்கு ஒரு 100 பாட்டிலே வந்து நல்ல இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். மேபி நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு 1000 பாட்டு எடுக்கும், சில பேருக்கு 5000 பாட்டு எடுக்கும். டசன்ட் மேட்டர், பட் யூ ஹேவ் டு அவ்வளோ பேஷனேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கீப் மேக்கிங் சாங்ஸ், கீப் ஃபெயிலிங் அகெயின் அண்ட் அகெயின், பெட்டர் சாங்ஸ் வரும். மேட்ரு என்னன்னா, ஒரு 1000 பாட்டு பண்ணும்போது அதுலேருந்து ஒரு 5 இல்லை 10 பாட்டு ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆன போதும், இல்லை ஒரு 10 பாட்டு யூடியூப்ல டேக் ஆஃப் ஆனால் போதும். அதுக்கப்புறம் எந்த பாட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்ற போதுன்னு தெரியாது, ஏதோ ஒன்று டேக் ஆஃப் ஆகி ஏதோ ஒன்று போய் டக்குன்னு வைரல் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்று பிடிச்சிருவாங்க, ஓகே இந்த பையனை பிடிங்க சூப்பராக பண்ணுறான் அப்படின்ட்டு, அங்கேருந்து ஒரு கெரியர் செட் பண்ணலாம். ஸோ அதை மாதிரி யோசிங்க. இந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு தெரியல, இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி மியூசிக் பற்றி வீடியோ போகிறதுக்கு அப்போ ஆளுங்க இல்லை. பட் இப்போ வந்து நான் ஒரு லாஸ்ட் ஒரு 7 years ஆச்சு விட்டு. பட் நான் மியூசிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிலீஜியஸ்லி ஒரு 4 to 5 years வெறி கொண்டு மியூசிக்லேருந்து இறங்கியிருந்தேன். மியூசிக்கில் நம்ம ஒரு தமிழ் சினிமாவில் மியூசிக் கம்போசர் ஆக போகிறோம்னு தான் சுற்றிட்டு இருந்தேன் நான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ எனக்கு அது செட் ஆகும் போச்சு டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு நான் வந்துட்டேன். பட் அகேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பிரெயின் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுச்சுன்னா தட்ஸ் ஆல் யூ நீட். உங்கள் பிரெயின் ஓகே, நான் அப்படி யோசிச்சிருந்தேன் ஒரு சாங் பண்ணாலே பயங்கரமான சாங் இல்லை, யூ ஹேவ் டு மேக் thousands of songs. பண்ணிட்டே இருங்க, அப்பதான் அந்த ப்ராக்டிஸ் வரும். How do you become better? Just by doing it again and again and again. Just put in the reps. Volume negates luck. Do it again and again and again. ஃபெயில் ஆகுங்க, அப்பதான் வந்து பெட்டர் சாங்ஸ் வரும், பெட்டர் மெலடிஸ் வரும், இன்னும் பெட்டர் சாங்ஸ் உங்களால் யோசிக்க முடியும். திருப்பி பண்ணும்போது தான் ஓகே, திருப்பி இதே பண்ணிருக்கோம், வேற மாதிரி ஏதாவது யோசிப்போம், அப்பதான் பிரெயின் ஓப்பன் பண்ணும். ஆனால் பிரெயினை ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ண வைக்கணும். அது பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐடியாவே வராது. அதே அரைச்சமாக தான் திருப்பி அடிச்சிட்டு இருப்பீங்க. லைக் அந்த அதே மெலடி தான் திருப்பி வந்துட்டு இருக்கும், புரியுதா? பட் யூ ஹேவ் டு லைக் ஃபோர்ஸ் யுவர்செல்ஃப் டு கம் அப் வித் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஏதோ ஒரு ஆஃப்ரிக்கன் சாங் எடுத்து கேட்கணும், ஒரு சவுத் அமெரிக்கன் சாங் எப்படின்னு கேட்கணும், திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு ஸ்வீடிஷ் சாங் எடுத்து கேட்கணும், என்ன ஒரு ஜாப்பனீஸ், இது சைனீஸ் மெலடி எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓகே இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, இதுலேருந்து ஒன்று இப்படி மாற்றி இப்படி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ தான் ஒரு பிரெயின்
ஆட்டோமேட்டிக்லி ஏதோ ஒன்று யோசிக்கும். இன்ஸ்பிரேஷன் எல்லா இடத்துலேருந்து இருக்கும், புரியுதா? தட் இஸ் ஆல் 5 points டோட்டலி தமிழில் பெட்டர் சாங்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேப்சர், செகண்ட் பாயிண்ட் டெவலப், தேர்ட் பப்ளிஷ், ஃபோர்த் எக்ஸ்பெரிமெண்ட், ஃபிஃப்த் வந்து ஃபெயில். ஸோ இந்த 5 பாயிண்ட் நீங்கள் திருப்பி பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் a better composer guaranteed. Okay, இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் மியூசிக் சேனலில் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். பட் that's it for now. Alright, next click here and watch this video next and I will meet you in the next one. அப்புறம் தூக்குறோம் one step at a time. See you later. Cheers.